The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. நடிகை அளித்த பாலியல் புகாரில் காவல் நிலையத்தில் ஆஜரான சீமானிடம் 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் விசாரணை நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாம் என்ன பாலியல் குற்றம் செய்துவிட்டேன் என கேள்வி எழுப்பினார். என் மேல இருக்கிற இந்த நற்பெயரை சிதைக்கணும்னு இந்த அரசு செய்துன்னு உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் இவங்க அப்பாவும் மகனும் என்னை இந்த மாதிரி செஞ்சு என்னை முதல்வர் ஆகிட்டு தான் போவாங்க. பாலியல் குற்ற வழக்கு என்ன குற்ற வழக்கு, என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா? திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை அளித்த புகாரில் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சம்மன் அளிக்கப்பட்டிருந்தது. அதன் பேரில் நேற்று இரவு 10 மணி அளவில் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜரானார். அப்போது அங்கு திரண்டிருந்த தொண்டர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. காவல் நிலையத்தில் துணை ஆணையர் அதிவீர பாண்டியன், உதவி ஆணையர் செம்பேடு, காவல் ஆய்வாளர் அன்பரசு ஆகியோர் சீமானிடம் விசாரணை மேற்கொண்டனர். 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் நீடித்த இந்த விசாரணையின் போது சீமானிடம் 63 கேள்விகள் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக புகார் அளித்த நடிகையிடம் 50 லட்சம் ரூபாய் பெற்றீர்களா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது. விசாரணை நிறைவடைந்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் ஏற்கனவே கேட்ட பழைய கேள்விகளையே காவல்துறையினர் முன்வைத்ததாக கூறினார். முன்னாடி ஒரு 3 மணி நேரம் இது காவல் நிலையத்தில் வேற ஒரு ஆய்வாளர் கீழே நான் இந்த விளக்கம் கேட்டாங்க, பதிவு பண்ணேன். அதே தான் ரொம்ப அது என்ன நடந்தது எதுங்கிறது அதே திருப்பி இது ஒன்றும் புதிய ஒரு கேள்விகள் ஒன்றும் இல்லை. அதுக்கு உரிய விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன். இது ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்க உங்க வீடு எங்க உங்க முகவரி எங்க எப்ப சந்திச்சீங்க எப்ப இது என்ன நடந்தது அதே கதை தான் இது. இல்ல தேவைப்பட்டா மறுபடியும் விசாரணைக்கு நீங்க ஒத்துழைக்கணும். சரி. காவல்துறைக்கு திமுக அரசு அழுத்தம் தருவதாக குற்றம் சாட்டிய சீமான் தன்னை கைது செய்து முதல்வராக்க போகிறார்கள் என்று விமர்சித்தார். இதெல்லாம் என்னைய பாதிக்கல. இது என்னன்னா என் மேல என் மக்களுக்கு தெரியும். நான் என்னை இது திட்டமிட்டு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி என் மேல இருக்கிற இந்த நற்பெயரை சிதைக்கணும்னு இந்த அரசு செய்துன்னு உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் அப்படி நினைச்சவங்களுக்கு இது பெரிய பின்னடைவா இருந்திருக்குது, இருக்கும். நீங்க பார்க்க போறீங்க. என்னை ஐயா கருணாநிதி அவர்கள் பலமுறை சிறையில போட்டு இந்த தலைவனாக்குனாரு. இவங்க அப்பாவும் மகனும் என்னை இந்த மாதிரி செஞ்சு என்னை முதல்வர் ஆகிட்டு தான் போவாங்க. நீங்க வேணா அது நடக்கும், நீங்க எழுதி வைங்க, உறுதியா செய்வாங்க. தனது வீட்டில் இருந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியை காவல்துறையினர் தாக்கியது தவறானது என சீமான் கண்டனம் தெரிவித்தார். புகார் அளித்த நடிகையுடன் தனக்கான உறவு திருமணம் வரை செல்லவில்லை என்று விளக்கம் அளித்த சீமான் விரும்பியே தன்னிடம் அவர் உறவு வைத்துக் கொண்டதாக கூறினார். ஆங்கிலத்தில் கமிட்மெண்ட் சொல்லுவாங்களா, அப்படி ஒன்னே இல்லை. அது சரியே வரல. அதோட அது திருமணம்ங்கிற அந்த இடத்துக்கே வரல. மொத்தமாவே ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு 6-7 மாசம் தான் வச்சிருப்போம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க 2008, 2009, 2010 அந்த காலகட்டங்கள்ல நான் தொடர்ச்சியா சிறையில தான் இருந்தேன். நீ விரும்பி தானே நீங்க உறவு வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை? அதுல பிடிக்கல, பிரிஞ்சு போயிட்டீங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகியே 14 வருஷம் ஆயிடுச்சு. இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க. உங்களுக்கு இதுல முகம் சுளிக்க வந்துருது. பாலியல் குற்ற வழக்கு என்ன குற்ற வழக்கு, என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா? சீமானிடம் நடைபெற்ற விசாரணை வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு கணினியிலும் பதிவேற்றப்பட்டது. மீண்டும் விசாரணைக்கு அழைப்பது தொடர்பாக சீமானிடமே காவல்துறையினர் தேதி கேட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும்
நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.